ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்ட் 5 வீடியோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இதுக்கு முதல் வந்து 4 வீடியோ போட்டிருக்கு. அதை பார்க்காதவங்க ஒருக்கா போய் பார்த்துக்கொள்ளுங்க. அதில் லிங்க் வந்து வேணுமென்னு சொன்னால் நான் கீழே கொடுக்குறேன். ரைட், இனி வீடியோக்குள்ளே போவோம். இதில் வந்து டிவிடெண்ட் ஈல்ட் என்ற என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு பங்கு ஒன்று வாங்குறீங்க, 50 ரூபாய்க்கு வாங்குறீங்களா இருந்தால் அதுக்கு ஒரு பங்குக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும் பங்கு லாபம் கிடைக்கும். 50 ரூபாய்க்கு வாங்குற பங்குக்கு ஒரு 5 ரூபா கிடைக்குமாக இருந்தால் அதில் எத்தனை வீதம் என்ற விடயத்தை தான் இந்த விகிதம், இந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டும். உள்ளுக்கு போனீங்கன்னா தெரியும், டிவிடெண்ட் ஈல்டுக்குள்ளே அனுவல் டிவிடெண்ட் ஃபர்ஸ்ட் இயர், அதாவது ஆண்டுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கின்ற பங்கு லாபத்தின் பெறுமதியை வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வாங்குகிற மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்ன ப்ரைஸுக்கு வாங்க போகிறீங்களோ அந்த ப்ரைஸ் அதை பிரித்து அதை 100 வீதம் பார்க்குறது தான் வந்து இந்த டிவிடெண்ட் ஈல்டுன்னு சொல்லி நம்ம இதில் காணப்படும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அனுவல் டிவிடெண்ட் ஈல்டுன்னா ஒரு பங்குக்கு ஒரு வருடத்தில் வழங்கப்படுகின்ற மொத்த பங்கு லாபங்கள் சில வேளைகளில் வந்து ஒரு வருடத்துக்கு 3 தடவை வழங்கப்படலாம், அல்லது 2 தடவை வழங்கப்படலாம், ஒரு தடவையில் வழங்கப்படலாம், அல்லது 4 தடவையில் வழங்கப்படலாம். அது கம்பெனியின் கூட்ட தீர்மானங்களுக்கு அமைய எப்படி கொடுப்பதுன்னு அவங்க தீர்மானிப்பாங்க. சில வேளைகளில் ஆண்டின் இறுதிப்பகுதியில் நடக்கும், பெரும்பாலும் வந்து இறுதிப்பகுதியில் கொடுப்பாங்க. இறுதிப்பகுதி என்று சொல்லி மீனிங் என்று சொல்லி சொன்னால், மார்ச், இப்போ நார்மலாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் கணக்கறிகள் வந்து மார்ச்சில் தொடங்கி ஏப்ரல் தொடங்கி 1 ஏப்ரல் தொடங்கி மார்ச் 31 அடுத்த வருஷம் முடியும். 2024 மார்ச்சில் தொடங்கி 2025 மார்ச் 1 ஏப்ரல் 2024 தொடங்கி மார்ச் 31 வந்து ஒரு கணக்காண்டு அறிக்கையான வரும். அதில் வந்து குறிப்பாக வந்து இந்த மார்ச் மாதத்தில் தான் வந்து 3ஆம் மாதத்தில் தான் வந்து அதிகமான கம்பெனிகள் தங்களுடைய பங்கு லாபங்களை வந்து கொடுக்கும். ஏனென்று சொல்லி சொன்னால், ஒவ்வொரு கம்பெனிகளும் தன் நிதியாண்டு அறிக்கையை வந்து இந்த மார்ச் மாதத்தில் தான் வந்து இவங்களுக்கு, அதாவது கம்பெனி பதிவாளருக்கும் அடுத்தது சிஎஸ்சிக்கும் வந்து அங்கே சப்மிட் பண்ணுவாங்க. அடுத்தது தங்களுடைய நிறுவனங்கள் வந்து ஓடிட்டுகள் அந்த விடயங்கள் எல்லாம் வந்து இந்த பீரியடில் வந்து மேற்கொள்ளப்படும். ரைட், இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், மார்க்கெட் பெர்சியர்ஸ்ன்றது வந்து தற்போதைய பங்கு விலை, கரண்டியாக வந்து போய்கொண்டிருக்கின்ற பங்குடைய விலை. அடுத்தது டிவிடெண்ட் ஈல்ட் என்றது வருமானத்தின் சதவீதம், ஒரு பங்குக்கு எதிராக நமக்கு கிடைக்கின்ற வருமானத்தின் சதவீதம் தான் இந்த விடயம். இதை வந்து உங்களுக்கு இன்னும் விளங்கப்படுத்துன்னு சொன்னால், எக்ஸாம்பிள் கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து 10 ரூபா வந்து பங்கு லாபம் கிடைக்கிது. ஆனால் மார்க்கெட்டில் வந்து உங்களுடைய பங்குட சந்தை பெறுமதி 200 ரூபா இருக்குன்னு சொல்லி சொன்னால், 200 ரூபாய்க்கு 10 ரூபா உங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தால் அதை 100 வீதத்துக்கு பார்த்தோம்னா 5 வீதம் என்று சொல்லி வரும். நான் இதுக்கு முதல் குறிப்பிட்ட வீடியோக்குள்ளே ரியலான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம், அதை ஒரு காப்பி பார்த்துக்கொள்ளுங்கள். அதாவது இந்த குறிப்பிட்ட பங்கில் நீங்கள் முதல் செஞ்சீங்கன்னா 5 வீத வருமானம் கிடைக்கும் என்ற விடயத்தை தான் இந்த கம்பெனியினுடைய இந்த டிவிடெண்ட் ஈல்ட் என்ற ரேஷியோ வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி தரும். இது வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இன்டர்பிரிட்டேஷன் வந்து ஒரு வீதத்துக்குள்ளே இருந்தால் அது கொஞ்சம் லோ என்று சொல்லுவோம். அடுத்தது 1.3 மாடரேட், 3 வீதத்துக்கு மேலே வர ஹைன்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட், இது நமக்கு பொருத்தப்பாடு இல்லை. ஏன்னு சொன்னால், அதிக அளவு பணவீக்கமுள்ள நாடுகளுக்கு வந்து இது பொருத்தப்பாடாக இருக்காது. ஆனாலும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டான என்ன மாதிரி டிவிடெண்ட் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அடுத்த இண்டஸ்ட்ரி வைஸும் வந்து சில ஸ்டாண்டர்ட்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் வந்து 10.3 இருக்கலாம். ஐடி செக்டர் வந்து 0.5 to 2 இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் 10.4%. அடுத்த எனர்ஜி அண்ட் யூட்டிலிட்டிஸ் வந்து 3.6% வந்து இருக்குது. இதில் வந்து அவங்க அந்த 3க்கும் மேலே வார விடயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது 3%க்கு மேலே வாரதை வந்து ஹை டிவிடெண்ட் ஈல்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சில கம்பெனிகள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், அதில் 9% to 48% வரைக்கும் வந்து பங்கு லாபம் கொடுத்துருக்குறாங்க இந்த கம்பெனிகள். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா இது தொடர்பான மேலும் விளக்கங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதும் டவுட் இருந்தால் கீழே காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.